திருவள்ளூர் அடுத்துள்ள திருமலை வாயில் அருகே 10 ஆண்டுகளாக பொதுமக்கள் சாலை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமலை வாயில் ஜாக் நகர் பகுதிகள் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பழைய MTH சாலை, காமராஜர் தெரு உள்ளிட்ட பகுதி மக்கள் ஜாக் நகர் சாலையை பயன்படுத்தி CDH சாலைக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த ஜாக் நகரில் கடந்த 10 வருடங்களாக சீரான சாலை இல்லாததால் ஒவ்வொரு மழையின் போதும் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறும் அவல நிலை தொடர்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு தடவை மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு 20 நாளாக கண்டினியூவாக தண்ணி போய்கிட்டே இருக்குது. டூ வீலரில் வர்றவங்க எல்லாம் ரொம்ப கீழே விழுந்துடுறாங்க. காரில் விழுந்தவங்க வேற சும்மா ஒரு மெதுவாக இஞ்சாக தான் போயிட்டு இருக்கு. மழை பெஞ்சு முடித்த உடனே இங்கே கோயில் பச்சை கோயில் இருக்குது. நடந்து போகிறவங்களும் இந்த வழியை தான் போகணும். இந்த வழியை விட்டுட்டாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுற்றி அங்கெல்லாம் வைஷ்ணவர் போய் தான் திரும்பி வரணும். சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு இதான் வழி, பச்சை கோயிலுக்கு இதான் வழி, ஜேக்கனருக்கு இதான் வழி. ஜேக்கனரில் பெரிய பெரிய அதிகாரிகளாம் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலை செய்வாங்க. அவங்களும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா பண்ணலேன்னு தெரியல. ஆனால் மழை பெஞ்சு 15 நாளாக இந்த சிரமத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அங்கே மழை பெஞ்சால் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. மழை பெஞ்சு விட்ட பிறகு ஒரு 10-15 நாளைக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்குது. மேனுவலில் இருந்து லீக் ஆகி வந்துகிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதனால் பொதுமக்கள் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இங்கே ஸ்கூல் பசங்களுக்கு, கோயில் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது.